சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் 2.0. இதில் பாலிவுட் ஸ்டார் அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் நடிப்பதோடு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், எடிட்டர் ஆண்டனி, ஒளிப்பதிவாளர் நிரவ் ஷா என இந்திய அளவில் பிரபலமான டெக்னீஷியன்கள் பணியாற்றி வருகின்றனர். ஹாலிவுட் தரத்தில் 3D தொழில்நுட்பத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா சமீபத்தில் மும்பையில் அரங்கேறியது. அதில் பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் உட்பட பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டதோடு இந்த நிகழ்வு இந்திய திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்த நிகழ்வாக அமைந்தது. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழாவிற்கு பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் சுமார் 350 கோடி எனவும் கூறப்படுகிறது. இத்தகைய மெகா பட்ஜெட்டில் உருவாகி வரும் இந்த படத்தை தயாரிப்பது சர்ச்சைக்கே பெயர் போன லைக்கா நிறுவனம்தான். ஆம், 2 ஆண்டுகளுக்கு முன் கத்திப்பட விவகாரத்தில் ராஜபக்சே கூட்டாளியோடு கூட்டணியா என தமிழ் உணர்வாளர்கள் போராட்டம் நடத்தினார்களே, அதே லைக்கா நிறுவனம்தான். இலங்கையை சேர்ந்த சுபாஷ் கரன் தலைமையில் இயங்கி வரும் இந்த நிறுவனம் கத்தி படத்திற்கு பிறகு பல படங்களை தமிழில் தயாரித்து விட்டது. இப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த நிறுவனம் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. ஆனால் இந்த முறை சர்ச்சைக்கு தற்போது இலங்கையை ஆளும் சிறிசேனா அரசே காரணம். ஏனெனில் முந்தைய ராஜபக்சே அரசின் ஊழல் விவகாரங்களை தோண்டி துருவி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சிறிசேனா அரசு அந்த வரிசையில் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்து ராஜபக்சே காலடியில் சரணடைந்து அமைச்சர் பதவி, உல்லாச வாழ்க்கை என ஈழத் தமிழர்களுக்கே துரோகம் விளைவித்த துரோகி கருணாவை சமீபத்தில் கைது செய்துள்ளது. ராஜபக்சே அரசாங்கத்தில் இவர் செய்த ஊழலுக்காகத்தான் இந்த கைது நடவடிக்கை என இலங்கை அரசு தெரிவித்துள்ள நிலையில் சிறிசேனாவின் அடுத்த குறி லைக்கா நிறுவன தலைவர் சுபாஷ் கரன் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரை லண்டன் டு கொழும்பு விமான சேவையை சுபாஷ் கரனின் லைக்கா ஃப்ளை நிறுவனம் செய்து வருவதோடு மொபைல் பிசினஸிலும் சுபாஷ் கரன் அங்கு கொடிகட்டி பறந்து வருகிறார். இப்படி செல்வ செழிப்போடு சுபாஷ் கரன் இருப்பதற்கு ராஜபக்சேவின் ஊழல் பணம்தான் காரணம் என்பதை அறிந்த இலங்கை அரசு அதனை வைத்தே லைக்கா சுபாஷ் கரனை கைது செய்ய குறிவைத்துள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. அடுத்த தேர்தலில் மீண்டும் ராஜபக்சே எழுந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய அதிரடி நடவடிக்கைகள் இலங்கை அரசு எடுத்து வருவதாக கூறப்பட்டு வரும் நிலையில் ஒருவேளை இந்த தகவல் உண்மையாகி சுபாஷ் கரனும் கைது செய்யப்பட்டால் 2.0 படத்திற்கு என்ன நிலை?